பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மார்க் 11:24 பாருங்க. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இயேசு சொல்றாரு, என் பிள்ளைகளே, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் யாராயிருந்தாலும் இயேசுவை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்போதான் அந்த ஜெபத்திற்கு பதிலொரு அற்புதத்தை பார்க்க முடியும். எபிரேயர் 11:6 வேறு சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவர்கள் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறோர் என்று விசுவாசிக்க வேண்டும். நமக்குள்ள விசுவாசம் இல்லாட்டா தேவனை பிரியப்படுத்த முடியாது, சந்தோஷப்படுத்த முடியாது. அப்படி அர்த்தம் என்ன? நம்ம விசுவாசிக்காவிட்டால் நம்ம ஜெபம் கேட்கப்படாது, ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார். என்ன காரியத்துக்கு ஜெபிக்க போறோம்? சுகத்துக்காக, ஒரு விடுதலைக்காக, ஒரு வேலைக்காக, திருமண காரியத்திற்காக, ஒரு கற்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக, ஊழியத்திற்காக, எதுக்கு நீங்கள் ஜெபிக்க போனாலும் நான் ஜெபிக்கிறதை பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிக்கணும். ஆண்டவர் எனக்கு தருவார், நான் அவரிடத்தில் பெற்றுக்கொள்ளுவேன், என் ஜெபத்தை அவர் கவனிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். இல்லை சும்மா ஜெபம் பண்ணி பார்ப்போமே, எல்லாரும் சொல்கிறாங்களே, அப்படி அல்ல. என் ஜெபத்தை அவர் கேட்கிறார், பதில் தருகிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கும் போதுதான் ஆண்டவர் பதில் கொடுக்க முடியும், அற்புதம் செய்ய முடியும். மார்க் 11:23 சொல்லும் பொழுது, தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவங்க கேட்டுக்கொண்டபடி ஆகுமா? இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிப்பது. வேதத்தில் யாக்கோபு 1:6 தேவனிடத்தில் ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க. ஒரு ஞானம் வேணும், படிப்பில் ஜெயம் வேண்டும், ஒரு ஆசீர்வாதம் வேணும், ஒரு குழந்தை வேணும், அல்லது வேலை வேணும், ஏதோ ஒரு காரியத்துக்காக தேவைக்காக ஜெபிக்கிறேன்னு வைத்துக்கொள்ளுங்க. பாருங்க, யாக்கோபு 1:6 சொல்லுகிறது, ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அப்போ வசனம் சொல்லுது, எவ்வளவாகிலும் சந்தேகமே படாமல் ஆண்டவர் இயேசு என் ஜெபத்தை கேட்டு எனக்கு அற்புதம் செய்வார், இந்த காரியத்தில் அற்புதம் நடக்கும், சுகத்தை நான் பெற்றுக்கொள்வேன், விடுதலை பெற்றுக்கொள்ளுவேன், இந்த ஆசீர்வாதம் நடக்கும்னு விசுவாசிக்கணும். கொஞ்சமும் சந்தேகப்படாதபடி விசுவாசிக்கணுமா? அப்படி இல்லாவிட்டால் சந்தேகப்படுகிறவன் தேவனிடத்தில் ஒன்றையுமே பெற்றுக்கொள்ள முடியாது என்பதாய் வேதம் சொல்லுகிறது. இதற்கு ஒரு உதாரணம் பாருங்க. பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 9 ஒரு தகப்பன் இயேசுவினிடத்திலே வருகிறான். அவனுடைய மகன் கொடிய அசுத்தாவினால் பாதிக்கப்பட்டு அந்த அசுத்தாவி அவனை கொல்லும்படி போராடுகிறது. அப்போ அந்த தகப்பன் இயேசுவினிடத்திலே வருகிறார். அவனுடைய சீஷர்களால் துரத்தி விட முடியல. அப்போ இயேசுவினிடத்தில் என்ன ஜெபிக்கிறார் பாருங்க. மார்க் 9:22 இவனை கொல்லும்படிக்கு அந்த அசுத்தாவி அவனை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. ஆண்டவரே இயேசுவே, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனது இறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசுவை தேடி வந்தான். இப்போ இயேசுகிட்ட ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆனால் அந்த விண்ணப்பம் பண்ணி முடித்த உடனே இயேசு உடனே அற்புதம் செய்யவில்லை. இயேசு சொல்லுகிறார், இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இப்போ ஆண்டவர் என்ன பதில் சொல்றார்? நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் கூடும். அப்போ என்ன அர்த்தம்? நீ விசுவாசிக்கல, உன்னுடைய முழு இருதயத்தோடு விசுவாசிக்கல, உன் ஜெபம் சரியில்லை. அப்போ அந்த ஜெபத்தை கவனிங்களேன். உடனே அந்த தகப்பன் அடுத்த வசனத்தில், உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். அப்போ அவனுக்குள்ள ஒரு அவிசுவாசம் இருந்தது. ஒரு முழுமையான விசுவாசம் இல்லை, ஒரு சந்தேகம்.
இரு மனம் அப்படி காணப்படும். எல்லாரும் சொல்கிறாங்க இயேசுகிட்ட கொண்டு போனேன் பிள்ளை சுகமாயிரும். நீ சரி பார்ப்போமே, எங்கெங்கேயோ போனோம், எத்தனை ஆஸ்பத்திரி பார்த்தோம், அடியேட்ட பொண்ணு சரியில்லை, சரி இயேசுகிட்டே போய் பார்க்கலாமே அப்படின்னு தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் இவன் வரும்பொழுது அந்த ஜெபத்திலே கவனிங்களேன், என்ன சொல்றாரு? நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களை தேடி வந்திருக்கிறோம், நீ ஏதாவது செய்ய முடிஞ்சா செய்யுங்க. அது அவிசுவாசம் விசுவாசம் ரெண்டு கலந்து இருக்கிறாரு. ஒரு முழுமையான விசுவாசம் அல்ல, முழு இருதயத்தோட விசுவாசம் அல்ல. ஏதாவது செய்ய முடிஞ்சா செய்யுங்க ஆண்டவரே. அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜெபத்துக்கு நான் பதில் தர முடியாது. நீ விசுவாசமும் இல்லாம அவிசுவாசம் இல்லாம இரு நிலைமையில ஒரு முழுமையான விசுவாசம் இல்லாமல் வேண்டிக் கொள்கிறாய். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நீ முழு இருதயத்தோட நீ விசுவாசித்தால் நான் பிள்ளைக்கு விடுதலை தருவேன். நீ ஏதாவது செய்ய முடிஞ்ச செய்யுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப என்னால் செய்ய முடியாதா? நீ சந்தேகப்படுகிறாய். முடிஞ்சா செய்யிட்ட, முடியலன்னா பரவாயில்ல. அப்போ முழுமையான ஒரு விசுவாசம் இல்லை. இன்னைக்கு நம்முடைய ஜெபத்தில் இந்த அவிசுவாசம் நம்மளை அறியாமல் உள்ளே நுழைந்து விடும். நீங்களே யோசித்து பாருங்க, ஜெபம் பண்ணும்போது ஒரு முழுமையான விசுவாசம் இல்லாமல் இரு மனதோடு அரைகுறை மனதையோடு சரி அவங்களுக்கெல்லாம் செய்கிறாங்க ஜெபம் பண்ணி பார்ப்போமே, அந்த ஜெபத்துக்கு பதில் வராது. ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்ல, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அப்போ இந்த தகப்பனுக்கு தெரிஞ்சிட்டு தன்னுடைய அவிசுவாசத்தினால ஆண்டவர் உடனே அற்புதம் செய்யலை. உடனே அவர் சொல்லுகிறார், விசுவாசிக்கிற ஆண்டவரே தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு விட்டு என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். ஒரு மனம் திரும்புதல். இது பாவத்திலிருந்து மனம் திரும்புதல், அவிசுவாசத்தை விட்டு மனம் திரும்புதல். ஐயோ ஆண்டவரே, நான் சந்தேகப்பட்டுட்டேன், முழு இருதயத்தோடு விசுவாசிக்கல, என் அவிசுவாசத்தை மன்னியும் என்று மனம் திரும்பி கண்ணீரோடு அறிக்கையிட்ட உடனே இயேசு அற்புதம் செய்கிறார். சும்மா ஜெபம் பண்ணி பார்க்கலான்னு நீங்க ஜெபிச்சிங்கன்னா ஆண்டவர் இப்படி அற்புதம் செய்ய முடியும். ஜெபத்துக்கு ஆண்டவர் இப்படி பதில் தருவார்? பதில் தர மாட்டார். அதனால தான் ஆண்டவர் சொல்ல, முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் நீ கேட்டுக்கொள்வதை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மாதிரி தான் நம்ம நிறைய பேர் நம்ம அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்து விசுவாசிக்கிற மாதிரி ஒரு ஜெபம் செய்கிறோம். அப்போ ஜெபிக்கும் போது நல்லா கவனிக்கணும், நான் எதுக்காக ஜெபிக்க போகிறேன், அதை பெற்றுக்கொள்ளுவேன். ஆண்டவர் இது எனக்கு தருவார். அது எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த விசுவாசம் மார்க் 5ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் 12 வருஷமா பெரும்பாடு உள்ள ஒரு பெண் இயேசு பற்றி கேள்விப்படுகிறாள். இன்னும் இயேசுகிட்ட வரல, கேள்விப்படுகிறாள். அப்போ இயேசுவால் குணமாக்க முடியும். அவளுக்கு விசுவாசம் எப்படி சொல்லார் பாருங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி இயேசுவிடத்தில் வந்தாள். இயேசுவிடத்தில் வரும் பொழுதே ஒரு விசுவாசம், நான் சுகமாவேன், நான் சொஸ்தமாவேன். இயேசு இன்றைக்கு என்னை குணமாக்குவார், அவருடைய வல்லமை என்னை குணமாக்கி விடும். எல்லாரும் சொல்றாங்களே போய் பார்ப்போம், ஏதாவது நடந்தா சரி, அப்படி நினைக்கவில்லை. சுகமாவேன், அதான் விசுவாசம். அப்போ நீங்கள் ஜெபிக்க முழங்கால் படியிடும் போதே நான் கேட்பதை இயேசுவிடத்தில் பெற்றுக்கொள்ளுவேன், அவர் எனக்கு செய்வார் என்கிற ஒரு விசுவாசம். அதனால நீங்கள் உங்களுடைய தேவைகள் அவசியமானதை கேட்கும் பொழுது விசுவாசத்தோடு ஜெபித்தால் தான் அற்புதம் நடக்கும். எனக்கு விசுவாசமே இல்லையே அப்படிம்பாங்க. அவிசுவாசம் இருந்தால் கட்டாயம் மனம் திரும்பணும். ஆண்டவரே என் அவிசுவாசத்தை மன்னியும், அந்த தகப்பனை போல. இந்த விசுவாசம் எப்படி தான் எனக்குள்ள வரும் அப்படின்னா, ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் தேவனுடைய வசனத்தை கேட்க கேட்க நமக்குள்ள விசுவாசம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் நம்ம வேத வசனத்தை வாசிக்கணும், தியானிக்கணும். கர்த்தருடைய வசனம் அறிவிக்கப்படும் போது கவனமாய் கேட்கணும். அது விசுவாசத்தை நமக்குள்ளே தூண்டி எழுப்பும், விசுவாசத்தை நமக்குள்ளே பெருக பண்ணும். அதனால எப்பொழுதும் நீங்கள் வேதத்தை தியானித்து ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ விசுவாசம் என்ன, விசுவாசம் இல்லாமல் எதையுமே ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. எப்போ நீங்கள் ஜெபிச்சாலும் எதற்காக ஜெபித்தாலும் அதை குறித்து ஒரு திட்டமான விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். புரிந்து கொண்டீங்களா? அப்போ ஜெபத்தை பற்றி என் ஜெபம் கேட்கப்படணும்னா சும்மா போய் ஆண்டவர்கிட்ட போய் என்ன கேட்டாலும் தந்துடுவார்னு அப்படியே போய் ஜெபிக்கிற அப்படின்னு இல்லை. இதெல்லாம் கவனிக்கணும். இதெல்லாம் வேத வசனம்.
ஏன் ஜெபத்துக்கு பதில் வர மாட்டேங்குது, இவ்வளோ ஜெபிச்சுட்டேன் என்னன்னா, இதெல்லாம் செக் பண்ணுங்க. இந்த வசனத்தை வைத்து உங்களை சோதித்து பார்த்து ஜெபிக்கணும். இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். கண்களை மூடிக்கொள்ளுங்க. இருதயத்தில் ஏதாவது குறை இருக்குது, பாவம் இருக்குது, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியலன்னா இருதயத்தில் கை வைத்து, ஆண்டவரே இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவுங்க, எனக்குள்ள கோபம், எரிச்சல், பகைகள், சண்டைகள் இந்த மாதிரிலாம் இருக்குது, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேளுங்க. அன்றைக்கி யாரையாவது மன்னிக்கணுமான ஆண்டவரே அவங்களை குறித்த கசப்பு இருக்குது, வெறுப்பு இருக்குது, அந்த நான் மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன், இனி அந்த கசப்புக்கு இடம் கொடுக்க மாட்டேன், என் உள்ளத்தை விட்டு கசப்பான வேற எடுத்து போடும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. நான் விசுவாசிக்கிறேன், இப்போ சுகத்துக்காக ஜெபிக்க போகிறேன், பெற்றுக்கொள்ள போகிறேன், நான் இந்த காரியத்துக்கு ஜெபிக்க போகிறேன், அற்புதம் நடக்கும், நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. இது உம்முடைய சித்தம் என்பதை நான் அறிந்து கொண்டேன் வசனத்தின் மூலமாய், ஆவியானவர் மூலமாய். அதனால நான் தைரியமாக ஜெபிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபிங்க ஜெபிங்க, வாய் திறந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காரியத்தில் அற்புதம் நடப்பதாக, சுகம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வழி திறக்கப்படுவதாக. இப்பொழுது நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, நான் ஜெபிக்கிற காரியத்தில் ஒரு அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன். என் ஜெபத்தை நீர் கவனமாய் கேட்கிறீர், என் ஜெபத்திற்கு பதில் தருகிறீர். நான் அதை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இந்த பொல்லாத வியாதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும். இந்த பொல்லாத ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகி போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தடைகள் விலகி காரியங்கள் வாய்க்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் குடும்பத்துக்குள்ளே சமாதானம், அன்பு, ஐக்கியம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு என் குடும்பமே சாட்சியா நிற்கும்படியான ஆவிக்குரிய மாற்றம் உண்டாகட்டும். என்னுடைய வியாபாரம் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். வேலையில உயர்வு இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். படிப்பில் வெற்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். உம்முடைய ரத்தத்தை இந்த வீட்டுக்குள்ளே தெளித்து நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிரசன்னத்தினால் என் வீடு நிரப்பப்பட்டு இப்பொழுது உம்முடைய ஆசீர்வாதமும் அற்புதங்களும் என் வீட்டில் நடக்கட்டும். ஆண்டவரே, இந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எதிர்பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம், பதில் கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். பெற்றுக்கொண்டேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.